உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு. மணக்க சூப்பராக சுவையாக செஞ்சு அசத்தியிருக்கேங்க. அதோட நாட்டுக்கோழி சூப்பும் செமையாக பண்ணியிருக்கேங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நம்ம ஃபஸ்ட்டு சூப்பு பண்ணி எடுத்துகிட்டு அதே கறியில் நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பண்ணிக்க போகிறது நாட்டுக்கோழி சூப்பு தாங்க பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 1/2 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் தூள் போட்டு 2-3 தடவை கழுவிட்டு இதில் சேர்த்துருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். அதே போல் ஒரு 10-15 ஒரு சின்ன வெங்காயமும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகும் சேர்த்து நல்லா இடிகளில் வச்சு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 சிட்டிகை மஞ்சள் சேர்த்துக்கலாம். நம்ம கறி அலசும் போதையும் மஞ்சள் சேர்த்துருக்குறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. கறி வேகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நம்ம உப்பு சேர்த்தோம்னா சூப்புக்கு உப்பு கூடிடக்கூடாதுங்க. கொஞ்சம் மல்லிச்செடியும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் எடுத்துருக்கிறேன். நல்லா கையில் ஒரு தடவை கசக்கிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த நாட்டுக்கோழியோட கவுச்சி வாசனை கொஞ்சம் கூட வராதுங்க. இந்த சூப்பு குடிக்கும் போது செம்ம டேஸ்ட்டாக ருசியாக செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வேக விடலாங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். வாவ், நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கமன்னு செம்மையாக இருக்குது. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. சூப்புக்கு லாஸ்ட்டாக தான் நல்லெண்ணெய் சேர்க்கணுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூப்பை மட்டும் தனியாக நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி மேலே தூவி விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நீங்கள் மிளகுத்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்குங்க. அதே போல் கறி வேக வைக்கும் போது நீங்கள் கரம் மசாலா சேர்த்து வேக வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. எங்கள் வீட்டில் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அன்றைக்கி அதனால் அது சேர்க்கலை. இந்த மாதிரி நீங்கள் சூப்பு செஞ்சு நல்லா சுட தொண்டை அப்படியே பொசுக்க நீங்கள் குடிச்சு பாருங்கள். நெஞ்சு சளி, தடுமம், மூக்கடைப்பு இதெல்லாம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிருங்க. இது ஒரு நல்ல மருந்துங்க. நம்ம வீட்டு குழந்தைகளும் காலையில் போகும்போது நல்லா தான் ஸ்கூல் போவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா காய்ச்சல், சளி, இருமல்னு வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப் பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லதுங்க. இப்போ நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, 3/4 ஸ்பூன் சின்ன சீரகம், கொஞ்சம் கல்பாசி, சின்ன பட்டை 2, ஒரு பூவு, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கிற போகிறோம். இப்போ நம்ம இந்த மண்சட்டிக்கு இதை மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாங்க. நல்ல ஒரு வாசனை வரும் இதிலேருந்து. பாருங்கள், இப்போ நம்ம மசாலாவை நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. இது கூடவே 2 கைப்பிடி அளவு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 8 வத்தல் சேர்த்துருக்கேங்க. நல்ல இந்த மசாலாவை நான் ஒரு நிமிஷம் வதக்கிக்கின பிறகு தான் வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய் சில்லு சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காய் சில் 1 சில் அளவு சேர்த்துருக்குறேன். இப்போ 2 தக்காளி பழமும் இதில் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா இப்போ அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கணுங்க. தக்காளி லைட்டாக நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் அந்த பொருட்கள்லாம் சேர்த்தா பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டேன். இது இவ்வளோ தூரத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஆறவும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் மண்சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. நல்லெண்ணெயில் தான் இந்த கறி குழம்பு செய்யணும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இந்த எண்ணெயிலேயேவும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கிக்கிட்டாச்சு இஞ்சி பூண்டை. இந்த நேரத்தில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கறி, அதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் சூப்பு எடுக்காமல் கறி பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கல்ல கறி. இப்போ அந்த கறியை சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த கறியை நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. நான் இன்றைக்கி இந்த கறி ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால நல்லா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பொடி, இப்போ அதை சேர்த்துக்கலாங்க.
அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கறி சேர்க்குறதா இருந்தால் நல்லா நான் இப்போ சொன்னது போலயே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டுட்டு இதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி உங்களுக்கு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 1/2 லிட்ரு தண்ணி சேர்த்துருப்பீங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பே சேர்க்கலை, இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. குழம்பு நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு, அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வேக விடலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு நாட்டுக்கோழி குழம்பு மணக்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சமாக மல்லி இலை மேலே தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த முறையில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் திரும்ப இது போல் தான் கேட்பாங்க. இந்த நாட்டுக்கோழி குழம்ப சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்குன்ட்டு வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மழை நேரத்துக்கு இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு சுட சுட வச்சு நல்லா பொழுன்னு சாதத்தை வடித்து ஒரு 2 கரண்டி கறி வச்சு 2 கரண்டி குழம்ப ஊற்றி அப்படி பிசைஞ்சு பாருங்கங்க. சொர்க்கமே இங்கே தாங்க இருக்கும். அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.